ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை வெற்றியடையச் செய்த அமைச்சர் உதயநிதிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உதயநிதி மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் ஒட்டுமொத்த குழுவுக்கும் மாபெரும் பாராட்டுகள் என்று கூறியுள்ளார். செஸ் ஒலிம்பியாட், சென்னை ஓபன், ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை, தமிழ்நாடு சர்வதேச சர்ஃப் ஓபன், ஸ்குவாஷ் உலக கோப்பை, கேலோ இந்தியா ஆகியவற்றை நடத்தி தமிழக விளையாட்டுத்துறை சிறந்து விளங்குகிறது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய விளையாட்டுகளின் எதிர்காலத்திற்கு முன்னோடியாக இருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக உயர்த்துவோம் என்றும் சூளுரைத்துள்ளார். பாலியல் துன்புறுத்தல்களில் ஈடுபடும் நபர்கள் குறித்து எதற்கும் பயப்படாமல் பெண்கள் புகார் அளிக்க வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அறிவுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். பாலியல் துன்புறுத்தல்களில் ஈடுபடுவோர்கள் யாரும் தப்பிவிடக் கூடாது என்று கூறியுள்ள வானதி சீனிவாசன், அவர்களுக்கு கிடைக்கும் தண்டனைதான் அதுபோல் வேறொருவர் செய்யாமல் தடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக கட்சி தொடங்கும் நபர்கள் முதலமைச்சர் நான் தான் என்று பேசி வருவதாக கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கிண்டல் செய்திருக்கிறார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் விஜயை மறைமுகமாக சாடியதுடன், ஏற்கனவே ஒரு நடிகர் கமல்ஹாசன் காந்தி பேரன் போல் பேசிவிட்டு தற்போது திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் என்று கூறினார். அண்ணா திமுகவை அழிப்பதற்கு எந்த கொம்பனும் கிடையாது. அம்மாவின் இறப்புக்கு பிறகு கட்சியை சிறப்பாக அம்மாவின் வழியில் நடத்தி வருகிறோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் அருள்புரம் பகுதியில் தனியார் அமைப்பின் விருது வழங்கும் விழாவில் விருதுகளை குப்பை போல் எடுத்துக் கொள்ளுமாறு கூறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், யூடியூபர்களுக்கு விருது வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் நடிகர் பாக்யராஜ், சதீஷ், கேபிஒய் பாலா, பாடகர்கள் செந்தில், ராஜலட்சுமி ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிலையில் அவர்கள் கைகளால் விருது வழங்காமல் சான்றிதழ் போல் கொட்டிவிட்டு எடுத்துக் கொள்ளுமாறு கூறியதாக கூறுகிறது. 2000 முதல் 4000 வரை கட்டணம் வசூலித்ததாக கூறப்படும் நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் விருது வாங்க வந்தவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். அவார்ட்ஸ்க்கான ஃப்ரேம் எல்லாமே ஸ்டேஜில் குப்பை மாதிரி தான் எல்லாம் போட்டு உடச்சி கொடுத்துருந்தாங்க. எதுவுமே ப்ராப்பராக நமக்கான மரியாதை எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நிறைய வாங்கியிருந்தாங்க. இப்போ என்கிட்டே உள்ள ஒருத்தங்க தம்பி வந்திருந்தாங்க. அவங்க உள்ள வர்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 500 அமௌண்ட், இதுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ யாருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லி. செங்கல்பட்டு அருகே முதலை பண்ணையில் நீர் உடும்பு, ஆமை மற்றும் முதலைகள் உள்ளிட்ட ஊர்வனங்களுக்கு உடல் பரிசோதனை செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. வட நெம்மேலியில் உள்ள முதலை பண்ணையில் நூற்றுக்கணக்கான முதலைகள் மற்றும் ஆமைகள், நீர் உடும்புகள், கொமோடோ டிராகன், மலைப்பாம்புகள் உள்ளிட்டவை பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த ஊர்வனவற்றுக்கு முதலை பண்ணையின் கால்நடை மருத்துவர் குழு நவீன ஸ்கேன் கருவி மூலம் முழு உடல் பரிசோதனை செய்தது. அப்போது குழந்தைகள் போல் அடம் பிடித்த ஊர்வனங்களை கோழி இறைச்சியை காட்டி வரவழைத்து மருத்துவ குழு உடலை ஸ்கேன் செய்தனர். ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிக அளவில் நிலவியது. இந்நிலையில் நகரப்பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பொழிந்தது. அப்போது வீடுகளில் பெய்யப்பட்டிருந்த தகர கூரைகள் காற்றில் பறந்தன. இதை கண்ட கால்நடைகள் பயத்தில் அங்குமிங்கும் சிதறி ஓடியதால் பொதுமக்களும் அச்சத்தில் ஆழ்ந்தனர்.